வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் பங்களாதேஷ் அதை பற்றி பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் நம்ம இந்தியாவில் பிரிந்த ஒரு கண்ட்ரி. அதாவது 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரெண்டும் சேர்ந்து தான் பாகிஸ்தான் அப்படின்னு பிரித்தாங்க. எதனால் பிரித்தாங்கன்னா, ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து ஒரே கண்ட்ரியாக பிரித்தாங்க. எப்போது 1947. அது அந்த கண்ட்ரி இந்தியாவில் பிரிந்த ஒரு கண்ட்ரி. 1971 வரைக்கும் ரெண்டு கண்ட்ரியுமே சேர்ந்து தான் இருந்தது. ஆனால் அவங்களுக்குள்ளேயே பயங்கரமான சண்டை. இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்களுக்கு எதுவுமே செய்கிறது கிடையாது. எந்த ஒரு பணிகளுமே ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று கூறப்பட்ட இப்போ பங்களாதேஷ் சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியை எதுவுமே கண்டுக்கிறதுனால ரெண்டு பேர்த்துக்குமே பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது அந்த மக்களுக்குள்ளேயே. அப்போ என்ன செய்கிறாங்கனாக்க, எங்களுக்கு தனி கண்ட்ரி வேணும், எங்களுக்கு தனியாக ஒதுக்குங்க, நாங்கள் வெஸ்ட் பாகிஸ்தானோட சேர விரும்பலை, அவங்களுக்கு எங்களுக்கு எதுவும் ஒத்து வராதுன்னு ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கர சண்டை நடக்குது. அப்போது மக்கள்கிட்ட அதிக சண்டை நடக்கிறதுனால நம்ம இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி தான், அதுக்கு இடையில நம்ம இந்தியா இருக்கும். அப்போ இந்தியா என்ன நினச்சாங்க அப்படின்னா, இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்கிறதுக்காக என்ன செய்யணும், நம்ம இராணுவம், அதாவது அப்போ உள்ள தைரியமான ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவேன் நான், இந்திரா காந்தி அவர்களை இந்த விஷயத்தில் பயங்கர போல்டு அப்படின்னு சொல்லுவேன், தைரியமான ஒரு பிரதமர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம இராணுவத்தை அனுப்பி அந்த பாகிஸ்தான் இராணுவத்தோட சண்டை போட்டு ஒரு 95,000 இராணுவ வீரர்களை நம்ம பிடிச்சோம். யாரும் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை பிடிச்சி சரணடைய வச்சாங்க. அந்த அப்போ உள்ள பிரதமர் இந்திரா காந்தி இருந்தாங்க இல்லையா, நம்ம இராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தான் இராணுவத்தோட சண்டை போட்டு 95,000 இராணுவ வீரர்கள், பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் நம்ம இராணுவத்தில், அதாவது இந்தியன் இராணுவத்தில் சரணடைஞ்சாங்க. சரணடைஞ்சதுனால நம்ம என்ன செஞ்சோம்னாங்க, ஒரு பிரச்சனையை தீர்த்தோம். நீ தனியாக போய்க்கோ, நீ தனியாக போதிக்கோ அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் அப்படின்னு உருவாக்குனது யாரும் நம்ம இந்தியா தான். பங்களாதேஷுக்கு நிறைய இராணுவம் ஒத்துழைப்பு கொடுத்தோம், ட்ரைனிங் நம்ம கொடுத்தோம், பங்களாதேஷுக்கு நிறைய பணம் கொடுத்தோம், நிறைய உதவி பண்ணோம். பங்களாதேஷ் மக்களுக்கு, பங்களாதேஷ் பொலிட்டீஷியனுக்கு, பங்களாதேஷ் இராணுவத்துக்கு எல்லாமே நம்ம யார் உதவி பண்ண, நம்ம இந்தியா தான் உதவி பண்ணுச்சு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ அங்கே உள்ள பிரதமர் ஷேக் ஹசீனா இருந்தாங்க, அவங்க தப்பி ஓடி வந்துட்டாங்க. இங்கே நம்ம இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டாங்க. இப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அங்கே உள்ள டெரரிஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நோபல் பிரைஸ் பெற்ற ஒரு நபர், அவரை ஹெட்டு மாதிரி போட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இப்போ உள்ள பங்களாதேஷ் அரசுன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த இவர் நோபல் பிரைஸ் வாங்கினவர் இருக்கார், இராணுவம் இருக்குது, மக்கள் இருக்காங்க. அங்கே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள், கிறிஸ்டின்ஸ், அவங்கள பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினர் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களை வலுக்கட்டாயமாக அவங்கள ரிசைன் பண்ண வைக்கிறாங்க, ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் கும்பலாக போய்
கத்தியோடையும் துப்பாக்கியோடையும் போய் அவங்கள மிரட்டி அந்த அரசாங்க வேலையை ரிசைன் பண்ணு, ராஜினாமா பண்ணு அப்படின்னு சொல்லி அதிக நபர்கள் வந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மற்றும் இந்துக்களை வந்து மிரட்டி ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க. சிறுபான்மை இருக்கக்கூடிய மக்களை வீட்டை விட்டு நொறுக்கிறது, அவங்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்துறது, அவங்க வழிபாட்டு தலங்களை உள்ளே போய் தீய வச்சு எரிக்கிறது, அந்த வழிபாட்டு தல தலைவரை வந்து கைது பண்ணி டெரரிஸ்ட் மாதிரி என்ன செய்கிறாங்க, ஜெயிலில் போடுறது, அவர் நாட்டுக்கு எதிராக பேசுகிறாருன்னு சொல்லி அவரை வந்து டெரரிஸ்ட் மாதிரி அவரை என்ன செய்கிறாங்க, ஜெயிலில் போட்டு அடைச்சி கொடுமைப்படுத்துறது. அதே நேரத்தில் முன்னாள் இராணுவ வீரர்களும் சரி, இப்போ உள்ள இராணுவத்தில் என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறது. இப்போ ஒருத்தர் பேசியிருக்காரு, இந்தியாவோட பக்கத்துள்ள மாநிலங்களில் அஸ்ஸாமு, வெஸ்ட் பெங்கால், பீகார் இந்த மாநிலங்களில் நாளையில் நாங்கள் இந்தியாவை பிடிப்போம் அப்படின்னு பேசுகிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இருக்க இந்திய தலைமை வந்து பயங்கர ஸ்ட்ராங், வேர்ல்டுவில் ஃபேமஸானதே இருக்கார் மோடி, வேர்ல்டுவில் பயங்கர ஃபேமஸாக தான் இருக்கார். ஜெய்சங்கர்லாம் பயங்கர ஃபேமஸ் தான், எத்தனையோ நாட்டில் பேசுகிறா, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் பங்களாதேஷ் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் அடுக்குது மக்களுக்கு. ஏன்னா அமெரிக்காவுடைய பிரசிடண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் அவர்களையே நேரடியாக பேசாரு, பங்களாதேசத்தில் உள்ள இந்துக்களை கொடுமைப்படுத்துகிறீர்கள், நீங்கள் அவங்க அடிக்கிறீங்க, கொலை பண்ணுறீங்க, அதை நீங்கள் நிறுத்தலைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு அவரே பேசும்போது, பக்கத்தில் பெரிய நாடாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்ற அமைச்சர்களும் கடுமையாக பேசாததற்கு என்ன காரணம், ஏன் பேசலை? 1971 அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது நம்ம ஒரு இராணுவத்தை அனுப்பி 2 கண்ட்ரியாக பிரிக்கும் போது ஏன் இப்போ நம்ம இராணுவத்தை அனுப்பக்கூடாது? மக்களுடைய மனநிலை தான், இந்திய மக்களாக இருக்கக்கூடிய எல்லோருடைய மனநிலை தான். இவ்வளோ பெரிய இராணுவம், சைனாவை எதிர்த்து நிற்கக்கூடிய இராணுவம், சைனா வந்து பெரிய கண்ட்ரி தான், பயங்கரமான ஒரு இராணுவ பலம் உள்ளது, அதைவே எதிர்க்கக்கூடிய இராணுவம் ஒரு சோட்டா இருக்கிற ஒரு சிறிய ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலம் பரப்பு உள்ள ஒரு இடத்த, ஒரு நாட்டை எதிர்க்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமை இந்திய தலைமை, அதனால் இந்திய தலைமை இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்கள். அங்கே சிறுபான்மையில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மற்றும் இந்துக்களை வந்து கொலை பண்ணுறது, அவங்களோட சொத்தை சூறையாடுறது, அவங்க என்ன நினைச்சாலும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்திய தலைமை, அதாவது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், இவங்களுடைய செயல்பாடு வேர்ல்டு அளவில் உலக அளவில் அருமையான செயல்பாடாக இருக்குது. ஆனால் பங்களாதேஷ் அவங்கள இருக்கக்கூடிய செயலில் வந்து அவங்களோட செயல்பாடு சரியில்லையோ அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிருக்காங்க. இனிமேலாவது இந்தியா விழித்தரணும். நம்ம இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. பங்களாதேஷுக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன, இந்தியா அப்படின்னாலே ஒரு வெறுப்புணர்வு கூட அந்த மக்களை வந்து பயன்படுத்திக்கிருக்காங்க. அதோடைய பொலிட்டீஷியன், இங்கே உள்ள அரசாங்க தலைவர்கள், அரசியல் தலைவர்கள். இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம இராணுவத்தை அனுப்பி இப்போ உள்ள பங்களாதேஷை 2ஆக பிரிக்கணும். அங்கே உள்ள பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. இதை நம்முடைய பிரதமர் அவர்கள் செய்வார்களா என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம், வெகு சீக்கிரமாக. நன்றி நண்பர்களே, நன்றி வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இதே போல் மேலும் பல வீடியோக்கள் வரும். நன்றி வணக்கம்.